கிட்டத்தட்ட இப்போ சுகுணாதிவாகர் இப்போ காங்கிரஸ்க்கு என்ன அவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்வி. திமுக அமைதியாக இருக்கிறாங்க. மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு இல்லைன்னு முதல்வரே பேசுகிறார். கிட்டத்தட்ட தலைமையே சொன்ன மாதிரி தான் நாங்கள் 170 இடங்கள் இதெல்லாம் தாண்டி மாணிக்கம் தாகூர் பேசுறது, நீங்கள் தோத்த இடத்த கொடுங்க, கடந்ததில் 188 நின்னீங்கல்ல அப்படின்னு பேசுறது, 25% தான் உங்களுக்கு இருக்குன்னு பேசுறது. இப்போ ஒரு 4.5 ஆண்டு காலம் திமுக ஒரு பர்செப்ஷனை பில்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வளர்ந்துட்டோம். கூட்டணி கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி அந்த பர்செப்ஷன் அடித்து நொறுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இது எதை நோக்கி தான் போகுதுன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. அதில் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, டெல்லி தலைமை என்ன நினைக்குது அப்படிங்கிறப்ப 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஷியாம் சொன்னது மாதிரி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுலேயுமே ரெண்டு வேற வேற குரல்கள் இருக்கிறதுங்கிறத பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறது உண்டு. சுப்பிரமணிய சாமி பிஜேபியில் இருக்காரு, சசிதரூர் காங்கிரஸில் இருக்காரு. இப்பயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மணிசங்கர் ஐயர், கோபண்ணா, செல்வ பெருந்தகை இவங்க வாய்ஸ் ஒரு மாதிரியானதா இருக்கு, மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி வாய்ஸ் ஒரு மாதிரியானதா இருக்கு. அப்போ 2 வாய்ஸ் இருக்கிறது நமக்கு ஒரு வகையில் நல்லது. ஏன்னா 2ல் எது கிடைச்சாலும் நல்லது அப்படின்னு டெல்லி தலைமை நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க என்னன்னா ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க, எங்களுக்கு தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தலை, 70 நாளாக காத்திருந்தவங்க. முதல்ல 70 நாள் இவங்களை யார் காத்திருக்க சொன்னது? ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த கூட்டணியுமே தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தலை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, விசிக, இடதுசாரி எல்லாமே இருக்கிறப்ப கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகாமல் தொகுதி பேச்சுவார்த்தை நாங்கள் குழு அமைச்சிருங்கிறதுக்காக நீங்கள் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒன்று. அதை அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுக 22ஆம் தேதி தொகுதி பேச்சுவார்த்தைன்னு அறிவிச்சிட்டாங்க. திமுகவோட தலைமை ஒரு ஸ்டாண்ட் அறிவிச்சிருக்காங்க, கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாதுன்னா 22ஆம் தேதி தொகுதி பேச்சுவார்த்தையில் இவங்க போய் டிமாண்ட் வைக்கலாம், இல்லை எங்களுக்கு ஆட்சியில் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அந்த தலைமை பேசலாம். அதுக்குன்னு ஒரு ஐவர் குழு அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதன் மீது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் டெல்லி தலைமை பண்ணணும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு மூணு கருத்து சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு. தளபதி ரொம்ப லேட்டாக ரியாக்ஷன், தளபதி தான் ரொம்ப லேட்டாக ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராஜகண்ணன் பேசியிருக்காரு. தளபதி மேலே நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு மாணிக்கம் தாகூர் கேட்கிறாரு. மாணிக்கம் தாகூர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேணும். அவர் தான் தொடர்ச்சியாக பேசியிருக்காரு. தளபதி ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்னன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி இது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்படின்னா இப்போ இவர் அதில் ஒரே ஒரு இடத்த பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதிக இடங்கள் கேட்கறது, எல்லா கட்சியும் சொல்றாங்க எங்களுக்கு 2 இலக்கம் வேணும், அது வேற இஷ்யூ, நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நேத்து மாணிக்கம் தாகூர் பேசினது அதை தாண்டி இல்லை, நீங்க சைட்ல யாரு பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்கன்றதும், உங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்றதும், உங்களோட பழிகள்லாம் நாங்க சுமந்துட்டு இருக்கிறோன்றது, கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் ஊழல் ரொம்ப, அதாவது இதெல்லாம் இதை எப்படி அனுமதிக்க? இது எல்லை மீறிய பேச்சுக்கள் தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க 2014 பழி சுமக்கிறீங்க, 2G தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா 2009 இலங்கையில இடப்படுகொலை நடக்குதுங்கிறப்ப அதுக்கு பிறகு முழு பழியும் திமுக தான் சுமந்தது. கண்டிப்பா அவங்க காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தாக்கத்தை திமுக தான் சுமந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க திமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆகல, இப்ப பிஜேபியோட உங்களுக்கு ஏதோ ஒரு மறைமுக கூட்டு இருக்கா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட மாணிக்கம் தாகூர் கேட்கிறா. அப்படி ஆனா நீங்க பாருங்க, நீங்க மாணிக்கம் தாகூர் உட்பட காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. ஸ்டாலின் அதை கண்டிக்கிறார், ட்வீட் போடுறாரு. இவங்க தொடர்ச்சியா தாவேக சார்பு நிலை எடுக்கிறாங்க. விஜய்கிட்ட இருந்து ஒரே ஒரு சின்ன கண்டனமா வந்திருக்கா? கடந்த 5 ஆண்டுகளில் நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் திமுக, இடதுசாரிகள், விசிக எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு செயல்பாடுகளை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. பெருசா செய்யாத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி 5 வருஷத்துல செஞ்ச மிகப்பெரிய போராட்டமே ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிச்சதுதான். ஆனா அதுக்கு விஜயிலிருந்து நன்றியும் தெரிவிக்கல. மாணிக்கம் தாகூர் உட்பட காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறப்ப விஜயிடம் இருந்து அது கண்டனம் அப்படிங்கிறது ஒண்ணு வரல. தொடர்ச்சியா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் போராடிக்கிட்டே இருக்காரு. நரவணை புத்தகத்தை வச்சு, இந்தியா அமெரிக்க ஒப்பந்தத்தை வச்சு ஒரு வார்த்தை கூட தாவேகாடம் விஜய் வரலைங்கிறப்ப அதை நம்பிதான் நாங்க திமுக கூட்டணி உடைச்சிட்டு போவோம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. அதையும் ராகுல் காந்தி ஏத்துக்குவாருன்னா அதை விட ஒரு அபத்தமான ஒரு முடிவு ஒண்ணுமே மணியவர்கள் சொல்றாங்க. ஆல்ரெடி டேமேஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னா இனி இதை அட்ரஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ஆட்சியில் பங்கு இப்ப இஷ்யூவா இல்ல, அதை தாண்டி பேச்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சி வேலையா மாணிக்கம் தாகூர் பார்த்து. இப்ப நீங்க 2014 காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நிக்குது. திமுக கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் தனிச்சு நிற்கிறப்ப 4% ஓட்டு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 17,50,000 ஓட்டு வாங்குறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் 2,44,000 ஓட்டு வசந்தகுமார் வாங்குறாரு. 1,00,000 ஓட்டு கார்த்தி சிதம்பரம் சிவகங்கையில் வாங்குறாரு. மற்ற எல்லா தொகுதிகளையுமே 1,00,000க்கும் கம்மியான ஓட்டு. மாணிக்க தாகூர் வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 38,482 அவ்வளவுதான் வாங்கியிருக்கிறார். இப்ப கடைசியா அவர் விஜயபரவாரன்ட்ட திக்கி தண்ணீர் அவர் ஜெயிச்சது 3,85,256 ஓட்டு திமுக கூட்டணியில் வாங்கியிருக்கிறார். அப்பயுமே 4,300 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கிறார்.
அப்ப நீங்க வந்து 38,000 ஓட்டு தான் வாங்கின மாணிக்கம் தாகூர் 3,80,000 ஓட்டு வாங்குறாரு, அதுவும் திக்கி திணறி ஜெயிக்கிறாருங்கப்ப இதுதான் காங்கிரஸுடைய பலம். இப்ப தனிச்சு போய் அவங்க தாவேக்காவுடன் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போறாரு, என்ன போறாருன்னா வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துட்டா மட்டும் ஜெயிக்க முடியாது. 9 மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்க, அதுல வந்து 4 மாநிலங்கள்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க, 5 மாநிலங்கள் தோத்துருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த இவ்வளவு புள்ளி விவரத்தை எதிர்க்கட்சிகள் கூட கொடுக்கல. பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி சேம் சைடு கோல் போறாரு. ஏன்னா அந்த 4 மாநிலங்கள தோத்தல 2 வந்து காங்கிரஸ் கட்சி தோத்துருக்கு, ஜெயிச்சது எல்லாமே பிஜேபி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காங்கிரஸ் கட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க மகளிர் உரிமை தொகை அந்த மாநிலங்கள் அறிவிச்சா கூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கறது அர்த்தம். நீங்க மகளிர் உரிமை தொகை எடுத்துட்டீங்கன்னா போன 2021 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல அறிவிச்சது கமலஹாசன். அப்ப மகளிர் உரிமை தொகை பேர் இல்ல, பெண்களுக்கான உதவித்தொகை கமல் தான் முதல்ல அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் திமுக அதை அடாப்ட் பண்ணிக்குது, ஏடிஎம்கே அடாப்ட் பண்ணிக்குது, 2 பேரும் வைக்கிறப்ப திமுக ஓட்டு கொடுக்குது. இப்பயும் ஏடிஎம்கே அதை வந்து அறிவிச்சிருக்குது. ஆனா திமுக 5,000 அறிவிக்கிறப்ப அந்த பலன் வந்து திமுக போகாது அப்படின்னு மாணிக்கம் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அப்படின்னா அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன நம்பிக்கையில இருந்துச்சு? அப்ப இந்தியா முழுக்க நீங்க வந்து பீகாரா இருக்கட்டும் அல்லது உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மகாராஷ்டிரமா இருக்கட்டும், தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய பிரஷர், அது மூலமா வந்து அந்த கட்சிகள் சந்தித்த நெருக்கடிகள் இருக்கு, அது காங்கிரஸுக்கு சேர்த்து தான் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கு. அங்கெல்லாம் ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு ஒரு பலம் இருந்தது. இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற பலங்கள் நான் சொன்னது 38,000 ஓட்டு தான் மாணிக்க தாங்க வாங்கியிருக்காரு 2014. பீகார் முடிவுக்கு பிறகு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறார், ஒற்றுமை தான் வந்து இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னு. ஆனா தமிழக காட்சிகள் அதை உணர்த்துற மாதிரி தெரியல. மணி இது இடங்களுக்கான மட்டும் தெரியலே. அதுனா தொகுதி பங்கீட்டில் பேசுவாங்க, 3-4 வரும். கடந்த முறையே 8ன்னாங்க, அப்புறம் ஒரு ஓவர் த போன் 10 ஆன கதெல்லாம். இது இடங்களுக்கான சண்டை மாதிரியே தெரியலையே, பிரச்சனை வேற எங்கோ இருக்கா? கண்டிப்பாக அப்படித்தான் நானும் பார்க்கிறேன். இது வெறும் 5 சீட்டு 10 சீட்டு கிடையாது. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி 26க்கு பிறகு திமுகவோட நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கலாமா என்ற ஐயம் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா மாணிக்கம் தாக்கூரோட இன்றைய ஸ்பீச்சஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து அது எப்படியாவது கூட்டணியை உடைச்சணுன்ற கங்கணம் கட்டிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும், குறிப்பாக நேற்றைக்கு மாணிக்கம் தாக்கூரோட ஸ்பீச் வந்து தப்பி தவறு கூட இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகிடக்கூடாது, என்ன செய்தாவது கூட்டணியை உடைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பேசுவதாகத்தான் தெரிகிறது. இத்தகைய பேச்சுக்கள் அவர் ஷாம் சொன்னதில் எனக்கு மாறுபாடு உண்டு. அதாவது வந்து காங்கிரஸ் வந்து 3 பேரையும் பேச விடுவாங்க, இல்லை இந்த அளவுக்கெல்லாம் போவாது. நீங்கள் வந்து கூட சீட்டு வேணும், குறைவு சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கலாம் மொழிய பழைய கதையெல்லாம் இழுத்து வச்சு பேசுறதும், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு டிஎம்கே எம்பி கூட வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகலன்றதை வலியுறுத்துறதும், மறைமுகமாக யார் யாரோட பேசுகிறார்கள்ன்ற இதெல்லாம் எடுப்பது என்பது என்னுடைய ஐயப்பாடு என்னன்னா வந்து 26க்கு பிந்தின காலகட்டத்தில் திமுகவுடைய நிலைப்பாடுகள் வந்து அதில் தேசிய அளவில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குமோ என்ற ஐயத்தின் அடிப்படையிலும் காங்கிரஸ் இதை செய்யலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நீங்க சொன்னது கரெக்ட், இது வெறுமனே 5-10 சீட்டுக்கான ஒரு அப்படி நான் இதை பார்க்கல. இஷ்யூ வந்து மச் டீப்பர்னு எனக்கு தோணுது. ஷாம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்போ 3 எல்லாருமே 28ன்னாங்க 30ன்னாங்க, அது எல்லாம் பரவலா பேசப்பட்டது தான். ஆனா காங்கிரஸ் அடுத்தடுத்து டிமாண்ட் கோல் போஸ்டை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளாட்சியில் எங்களுக்கு வாரியத்தை கொடுப்பீங்களா, கூட்டுறவு சங்கத்தில் வருவீங்களான்றது இப்ப பரஸ்பர விமர்சன எல்லைக்கு போகுது. அப்படின்னா எங்கோ நெருடல் வந்துருச்சா, எப்படி நீங்க பாக்குறீங்க? திமுக போஸ்டிங் கேட்கலங்க காங்கிரஸ் கட்சி, அவ்வளவுதான். மற்ற எல்லாத்துலயும் கேட்டாச்சு. அப்போ மணி சொல்ற சரிதான், இஷ்யூ இஸ் மச் டீப்பர். 26 தேர்தல் வேற 29 தேர்தல் வேற, கட்சிகள் மாத்தி மாத்தி எல்லாம் முடிவு எடுக்கலாம். ஆனா பேச்சு 26 தேர்தலுக்கு மட்டும் தானே. அப்ப 26 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, அது குறிப்பா மாணிக்க தாகூர் வைத்த கம்பாரிசன் என்னன்னா, நீங்க தோத்த இடத்த தானே நாங்க கேட்கிறோங்கிறது தானே கம்பாரிசன். 400 சீட்டு வாங்கினாங்க இந்தியா கூட்டணியில், 10 சீட்டு இங்க ஜெயிச்சு கொடுத்தாச்சு. மிச்சம் 89 சீட்டு தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுது 400ல். அப்போ இதே லாஜிக்னா காங்கிரஸ் கட்சி தோத்த இடத்த எல்லாம் அப்படியே வந்து சமாஜ்வாதிக்கும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துடலாமா? என்ன லாஜிக் இது? சரி, தேர்தலுக்கு தேர்தல் நிலமா மாறுது. தோத்த இடத்துல திருப்பி திமுக நின்று ஜெயிக்கணும்னு நினைப்பான், வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ முகாவாசி திமுக கீழே இருக்கிறவங்க என்னோட நண்பர்கள்லாம் தே ஆர் வெரி ஹாப்பி. அபாடி போட்டுங்க, நல்ல வேலை போனாங்க, போயிட்டாங்களா இல்லையா சார், திருப்பி சேர்ந்துட போறாங்க, இப்படிதான் கேட்கறாங்க. ஷாம், ஒரு இடம் மட்டும்தான் ஷாம், நான் வரேன். அதுல இவங்க மீண்டும் மீண்டும் சொல்றது, நாங்க இல்லாட்டி நீங்க தோத்துருவீங்க, டிவிகேவை பாருங்க, நாங்க இல்லாட்டி தோத்துருவீங்க, இது 4 முனை போட்டின்ற நெருக்கடி தானே. அதை தானே ரகு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜா பார்த்து பண்றாங்க. அப்படி நினைக்கலையா நீங்க? 4 முனையா 5 முனையா மாத்துறதுக்கு ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்?
நல்லா யோசிச்சு பாருங்க. போன தடவை 4 முனை போட்டி, அதாவது மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனது யாரு? ஜெயலலிதா அம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அது. ஏன் எதிர்ப்போட்ட சிதறட்டுங்கிறது தான். திமுக எதிர்ப்போட்டு, அதிமுக எதிர்ப்போட்டு அப்படிதாங்க இருக்கும். நம்ம 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 6 பேர் நடப்பாட்சிக்கு எதிராக தான் கருத்து சொல்லுவாங்க. 6 பேர். நம்ம 4 வச்சு எப்படி ஜெயிக்கிறோம் நம்மளோட நாக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உடைங்க எங்கம்மா உடைங்க. இது திமுக உடைங்கன்றீங்க, அது அட்வான்டேஜ் தான்றீங்க. ஷாம் அவர்கள் சொன்னதிலிருந்து இன்னும் கொஞ்சம் உடையமா உடையாதா விஜயன்? கரெக்ட் பாயிண்ட் டேக்கன். இதுல அடுத்த நீங்க எலிவேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஷாம் அவர்கள் சொன்னது காங்கிரஸ் ஏதோ ஒண்ணுக்கு ட்ரை பண்ண போக அது கிட்டத்தட்ட அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சா. திமுக இல்ல நீங்க வேண்டாம் நான் பிளான் சிக்கு போறேன்னா இன்னும் பெரிய ஆபத்து. காங்கிரஸ் நான் திரு ஸ்டாலின் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகல பப்ளிக்கா. ஓகே, அவங்களுக்கு ஒரு கசப்பு உணர்வு வர மாதிரி நம்மளுக்கு சைனே தெரியல. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா இந்த மாணிக்கம் தாக்கூரும் மத்தவங்களும் பேசுறது ஜெனரலா காங்கிரஸ் ஹை கமாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அவங்களுக்கு தெரியும் 2029 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னா இந்த கூட்டணி வலுவா இருந்தாதான் அமைக்க முடியும். அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்னர்னா டிஎம்கே. ரைட் ரைட். சோ இவங்களோட கூட்டணி முறிஞ்சதுன்னா அது ஒரு சைன் ஃபார் அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ. எஸ்பி கூட உடைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா அது பெரிய ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. மேபி அப்பர் காஸ்ட் ஓட்டு யூபில வேணும்னு காங்கிரஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட காங்கிரஸ்ல இருந்து ஒரு முஸ்லீம் தலைவர் எஸ்பிக்கு போயிருக்காரு. டிஎம்கே உடைஞ்சதுன்னா அது ஒரு சிக்னல் ஃபார் அதர்ஸ். சோ அந்த பேட்டில் இன்னும் கஷ்டமாயிடும். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறது ரொம்ப ரொம்ப சொன்னது ஒரு தப்பான காலா. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் இதுல இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி அலோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை எப்படிதான் என்னதான் நினைக்கிறாங்க? அப்ப அவங்க இல்ல கண்டிப்பா அது ஒரு தப்பான கால் தான். நீங்க இப்ப பிஜேபி எடுத்துங்களேன். பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் 18% வாங்கினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸ் சேரனா அண்ணாமலையை மாத்தினாதான் நான் அலையன்ஸ் சேருங்கப்ப அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய சூழல் சட்டமன்ற தேர்தல் வரப்ப அதிமுக தான் அங்கே முதன்மை சக்திங்கிறத நீங்கள் இவ்வளவு தப்பா கணக்கு போட்டீங்கன்னா இவங்க என்ன ஒருவேளை காங்கிரஸ் நினைக்கலாம்னா இது சட்டமன்ற தேர்தல் திமுக தான பிரச்சனை. இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு 2029 நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொரு இடமும் பேசலாம். 26க்கு பிறகு அவங்க திமுக போக்கிலேயே அவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா மாணிக்கம் தாகூர் பேச்சு அப்படி இருக்கு. அதுவான்றதையும் நம்ம பேசிடலாம்.